யாரை கொண்டு இந்த காரியம் நடக்க போகுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஜாம்பவான் ஆஞ்சநேயருக்கு ஞாபகப்படுத்துற, அப்பா நீ பலவான், ஆஞ்சநேயா உன்னுடைய மகிமை உனக்கு தெரியாது, நீ பால பருவத்திலேயே தேவதையுடைய அனுகிரகத்தை பெற்றவன். சாட்சாத்தான சூரிய பகவானிடத்தில் வித்தை கத்துக்கணும்னு நினைச்சார் ஆஞ்சநேயர். சூரியனிடத்துல கேட்டார், நான் உன்னிடத்துல வித்தை கத்துக்கணும்னு நான் வந்திருக்கேன், எனக்கு எல்லா வித்தியும் சர்வ வித்தியும் சொல்லிக் கொடுத்துருக்கோம், நீங்க எனக்கு ஆசானாக இருக்கணும், ஆசிரியராக இருக்கணும், ஆச்சாரியனாக இருக்கணும்னு கேட்டார். சூரியன் சொன்ன, நான் மூவிலேயே இருப்பேன், எப்போதும் நான் போயிட்டே இருப்பேனப்பா, தகிக்கக்கூடிய அக்னி, நீ எப்படி இந்த இடத்துல கத்துப்ப அப்படின்னு உடனே நீங்க கத்துத்தரேன்னு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன்னு. சரி சொல்லிக் கொடுக்குறேன்னு உடனே சூரியனுக்கு அபிமுகமாக முன்னாடி நின்று ஆஞ்சநேயன் வெற்றியை கிரகிச்சுட்டே, சூரியன் இப்படி வந்துட்டே இருக்கிறன்னா இவர் வெற்றியை கிரகிச்சுட்டு இப்படியே பின்பக்கமா போயிட்டே இருப்பார். சூரியன் முன்னாடி ஒழிச்சுட்டே இருக்கிற அப்படி வருவார். அப்படி வெற்றியை கத்துட்டவர் நவவியாக்கரண பண்டிதன்னு ஒரு திருநாமம் உண்டு நம்முடைய ஆஞ்சநேயர். அர்ச்சனையிலேயே சொல்லுவா, நவவியாக்கரண பண்டிதாய நமஹ, அப்படி வியாக்கரணங்கள்லாம் கத்துவர். ராமனே ஆஞ்சநேயனை எப்பேற்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுறான், எவ்வளவு அத்தியனம் பண்ணியிருக்கார். இந்த ஆஞ்சநேயன் பேச்சை கண்டு சந்தோஷப்பட்டவன் ராமன். இளையபெருமான் சொல்றார், நான் ருக்வேத விநீதஸ்ய நான் எதிர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாடிக்கும். ரிக்வேதம் கற்றவனாக இருந்தால்தான் இப்படி இவன் பேச முடியும். விநீதனாக பேசுகிறான் ஆஞ்சநேயன், அதான் ரிக்வேத கற்றவன் தோன்றது. நான் எதிர்வேத தாரிணா, தாரணா சக்தி, நல்ல ஞாபக சக்தி இருக்கு இந்த ஆஞ்சநேயனுக்கு, பேசும்போது அவளுக்கு தெரியுது. அதனால எதிர்வேதம் கற்றிருந்தால்தான் அந்த தாரணா சக்தி இருக்கும். அதனால எதிர்வேதமும் இவர் கற்றிருப்பார்னு தோன்றதுங்கிறதா ராமவீரன். நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும், நான் சாமவேத விதுஷா, சாமவேதம் இனிமையா பேசுறது, மதுரமா பேசுறது. ராமனுக்கு மதுரா பாஷி பூர்வ பாஷி